ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ம், இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு திருப்பூரில். ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தரை வந்து ம், குரவலையை அறுத்துட்டு இந்திக்கார பசங்க ஓடியிருக்கானுங்க. அதை பற்றி வீடியோ பார்க்கலாம் வாங்க. தாராபுரம் ஆட்டோ ஓட்டுநர் மீதான தாக்குதல் சம்பவம் விவரங்களை பற்றி பார்க்கலாம். சம்பவ இடம் மற்றும் நேரம். இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உப்பாறு அணை சாலை பூலாவாடி பிரிவு ரோடு. நேரம் வந்து மாலை சுமார் ஒரு 7:30 மணி அளவில் இருக்கும். பாதிக்கப்பட்டவர் பெயர் வந்து ராஜு. மற்றொரு ஓட்டுநர் சிவராஜ் என குறிப்பிடுகிறார். தொழில் ஆட்டோ ஓட்டுநர், தாராபுரம் வட்டாரம். சம்பவம் என்னன்னு பார்க்கலாம். சம்பவத்தன்று மாலை வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் ஆட்டோவில் வாடகை ஏறியுள்ளனர். உப்பாறு அணை சாலை இருட்டு பகுதிக்கு சென்றதும் வாடகை பணம் தருவதில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக அந்த நபர்கள் ஆட்டோ ஓட்டுநரின் குரவலையை அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து உள்ளனர். தற்போதைய நிலை: பாதிக்கப்பட்ட ஓட்டுநருக்கு கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் நிற்காமல் இருந்ததால் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அவர் தற்போது கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு மிக கடுமையான சூழ்நிலையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர்களின் முக்கிய கோரிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகள். ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது வாழ்வாதார போராட்டத்தையும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் முன்வைத்து பின்வரும் கோரிக்கைகளை அரசுக்கு, காவல்துறைக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது வாழ்வாதாரம் போராட்டத்தையும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் முன்வைத்து போராட்டம் நடத்தப் போவதாக கூறப்படுகின்றது. உடனடி கைது நடவடிக்கை: குற்றம் செயலில் ஈடுபட்ட வடமாநில நபர்களை இன்றைய இரவுக்குள் அல்லது நாளை காலைக்குள் காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வு மற்றும் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் போன்ற காரணங்களால் ஏற்கனவே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும் வடமாநில தொழிலாளர்களின் குற்றப்பின்னணி, முறையான ஆவணங்கள் மற்றும் அடையாளச் சான்றிதழை தமிழக அரசு மற்றும் அவர்களை வேலைக்கு வைக்கும் உரிமையாளர்கள் தீர விசாரிக்க வேண்டும். காவல்துறை பாதுகாப்பு: இரவு பகலாக பொதுமக்களுக்கு சேவை செய்யும் ஆட்டோ ஓட்டுநரின் உயிருக்கு காவல்துறை தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்களின் எச்சரிக்கை: நாங்கள் பொதுமக்களை நம்பி மட்டுமே இரவு பகலாக வண்டி ஓட்டுகிறோம். வரும் பயணி நல்லவரா கெட்டவரா என்று எங்களுக்கு தெரியாது. இந்த சிறிய வாடகை தொகைக்காக உயிரையே பணயம் வைக்க முடியாது. நாளை காலைக்குள் குற்றவாளிகளை கைது செய்யாவிட்டால் தாராபுரம் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக நாளை முதல் ஆட்டோக்கள் இயக்கப்படாது என தீர்மானிக்க உள்ளனர் ஆட்டோ ஓட்டுநர்கள்.